ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். நம்ம கூட ஜீவிதா வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டுடலாமா? ஹாய் ஜீவிதா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் ஜீவிதா. ஓகே குட்டீஸ், நம்ம இந்த வீக் சண்டே கிளாஸ்க்குள்ளார வந்துவிட்டோம். எப்பவும் போல் ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோம் ஜீவிதா? ப்ரேயர் தான்க்கா பண்ணுவோம். ஆமாம், ப்ரேயர் தான் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? கண்ணை மூடி முட்டி போட்டு கை குத்து ஜெபம் பண்ணணும்க்கா. ஆமாம், ஜீவிதாக்கா சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் நம்ம ஆன்ட்டி கூட சேர்ந்து பண்ணிடலாமா? ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா, இந்த கத்தாவே சாயங்கால வேலைக்காய் ஸ்தோத்திரம். குளிர்ச்சியான வேலையில் கத்தாவே ஏதேனில் உலாவின தேவன் கத்தாவே ஏசப்பா. மனுஷனோடு கூட தேவனோட வாசஸ்தலம் என்று சொன்ன தேவன் கத்தாவே ஏசப்பா. கத்தாவே சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு கத்தாவே அப்பா, தேவ பிள்ளைகளோடு கூட கத்தாவே இருப்பதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தாவே ஏசப்பா. இந்த சிறுவர்கள் ஊழியத்தை கத்தாவே அபரிதமாய் நேசிக்கிற தேவன் கத்தாவே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. அவர்கள் கத்தாவே ஏசப்பா சோதரம் சோதங்க தாவே நெற்காலிகள் ஓரமாய் நடப்பட்டு கத்தாவே தற்காலத்தில் கனி கொடுக்கிற இலையுதிராத மரத்தை போல் இருப்பாய்னு சொன்னீரே கத்தப்பா. முது வேதத்தில் பிரியமாயிருக்கின்ற இந்த பிள்ளைகளோட கத்தாவே ஏசப்பா ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். உலகத்துக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்டுங்க தாவே ஏசப்பா. உமக்கு நன்றி கத்தாவே. சொல்லப்பா தயாபேச ஜெபிச்சது போல கத்தாவே தேவரீர் என்னை ஆசீர்வதிச்சு கத்தாவே ஏசப்பா. எல்லையை அபிஷாலப்படுத்தி கத்தாவே தீங்கு துக்கப்படுத்தாதபடி கத்தாவே அதுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் கத்தாவே அப்பா. அவர் வேண்டிக் கொண்டது தேவன் அவர்களுக்கு அருளினது போல கத்தாப்பா. இந்த சிறு பிள்ளைகள் கத்தாவே அப்பா கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் தேவன் அங்கீகரிச்சு கத்தாவே அவர்களுடைய கத்தா குடும்பங்களை கத்தாவே அப்பா சோதத்தில் தேசத்தில் மகிமையாக வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எஸ்ராவை போல கர்த்தாவே ஏசப்பா நியாயப்பிரமாணத்தில் தேர்ன கர்த்தாவே வேத பாரகனாய் கர்த்தாவே காணப்பட்டது போல அப்பா அந்த சிறு பிள்ளைகளும் கர்த்தாவே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் கர்த்தாவே அப்பா கற்றுக்கொண்டு கர்த்தாவே தேர்ந்தவர்களாய் கர்த்தாவே ஏசப்பா சோத்துங்க கர்த்தாவே ஞானமுள்ளவர்களாய் விவேகமுள்ளவர்களாய் பரிஞானமுள்ளவர்களாய் கர்த்தாவே சிறந்து விளங்க செய்யணுமே கர்த்தாவே. தானியேல் ஷத்ரேக் மேஷக் அபேத்நேகோ கர்த்தாவே அப்பா சோத்துங்க கர்த்தாவே புசிக்கிற ஆகாரத்தை கொண்டு போலும் தங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது എന്ന് ഹൃദയത്തിൽ തീരുമാനിച്ചു പോത് കർത്താവേ. സകല മനുഷ്യരെ പാർക്കലും കൽദേരെ പാർക്കലും കർത്താവേ ஞானத்திலும் விவேகத்திலும் கர்த்தாவே சிறந்து விளங்கின போலப்பா இந்த பிள்ளைகளையும் கர்த்தாவே சிறந்து விளங்கி ஆசீர்வதிக்கிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம ஆன்ட்டி நம்மளுக்காக சூப்பராக ஸ்டார்டிங் ப்ரேயர் முடிச்சிட்டாங்களே. நெக்ஸ்ட்னா ஜீவிதா டான்ஸ் தான்க்கா. ஓ டான்ஸா? டான்ஸ்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல? பிடிக்கும்க்கா. சரி, நெக்ஸ்ட் நம்ம டைட்டில் தானேக்கா சொல்லணும்? ஆமாம், டைட்டில் தான் சொல்லுவோம். டைட்டில் வந்து நான் சொல்ல போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம டான்ஸ் பார்ப்போம்ல, அந்த டான்ஸில் தான் டைட்டிலுமே இருக்குது. நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா குட்டீஸ்? நீ கண்டுபிடிப்பியா ஜீவிதா? கண்டுபிடிப்பேங்க்கா. குட்டீஸ் நீங்கள் என்ன பண்ணணும், அக்காவுக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிச்சணும். ஓகே குட்டீஸ், டான்ஸ் பார்த்துடலாமா? கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு நிலைத்து நின்றது. மானாலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மானாலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மானாலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு அழிந்து போனது. கற்பாறையான கிறிஸ்துவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான கிறிஸ்துவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான கிறிஸ்துவின் மேல் கட்டுவாயானால்
மேன்மையடைவாய். உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மையடைவாய். உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மையடைவாய். நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். ஓகே குட்டீஸ், நம்ம சூப்பராக டான்ஸ் ஆடி முடிச்சிட்டோம்ல. இப்போ நான் அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன்ல, இந்த வீக்கோட டைட்டில் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டிங்களா? குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. இருங்க நம்ம போய் ஜீவிதாக்கா கிட்டே கேட்டுடலாம், அவங்களும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு பார்க்கலாமா? ஜீவிதா, நீ கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சிட்டேங்க்கா. சொல்லு. புத்திசாலியா இரு. ஆமாம், புத்திசாலியாக இருக்கணும். நீ இருக்கியா புத்திசாலியா? இருக்கேங்க்கா. ஓகே, ஜீவிதாக்கா இருக்காங்களா? நீங்களும் இருப்பீங்க நான் நம்புகிறேன். சரி, ஓகே ஜீவிதா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஸ்டோரி. ஆமாம், ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரி சொல்ல எஸ்தரக்கா வராங்க. நம்ம என்ன பண்ணணும்? கவனமாக ஸ்டோரி கேட்கணும். ஓகே குட்டி, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் கத்திற்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? புத்திசாலியாக இரு. அந்த புத்திசாலியாக இருக்கிறது பற்றி தான் நம்ம வந்து ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு சமாதான பட்டணம்னு ஒரு பட்டணம் இருந்துச்சான். அந்த பட்டணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாராம். அவர்கிட்ட இல்லாத இது எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட எல்லாமே இருந்துச்சான். ஐஸ்வர்யம் எல்லாமே, அவருக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சான். 2 வேலைக்காரங்களும் அவங்க கூட வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். இப்படியா அவர் வந்து அவருடைய வாழ்க்கை வந்து போயிட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து வாரிசுன்னு யாருமே இல்லை. அவர் மட்டும் தனியாக வாழ்ந்துட்டு வந்திருந்தார். அவருக்கு எல்லா ஐஸ்வர்யமும் இருந்துச்சு. அவருக்கு வந்து ஒரே ஒரு அப்படியே சோகமாகவே இருந்தார். அப்புறம் என்ன பண்ணாரா, சரி நம்மக்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளுடைய வாழ்நாளுக்கு வந்து நம்மளுக்கு தேவையானது பாதி இருந்தால் போதும் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, பாதியை வந்து அந்த வேலைக்காரங்க 2 பேரையும் வர வச்சுட்டு, நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சொல்லுங்கள் எஜமானே, என்ன முடிவு உங்களுது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், எனக்கு நிறைய சொத்து இருக்குது, என்னோடய சொத்தில் வந்து பாதியை வந்து ஏழை எளியவங்களுக்கு நான் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ என்ன பண்ணுற, இந்த பட்டணத்துக்குள்ளே போய் எல்லா ஏழை எளியவங்களையும் அவங்களெல்லாம் வர சொல்லு. அந்த வீட்டுக்கு ஒவ்வொருத்தராக வந்து அதை நான் கொடுக்குறத வந்து அவங்க வாங்கி போட்டோம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, ஓகே எஜமானே நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரங்களும் போனாங்களாம். இப்படியா வந்து அவங்க போயிட்டு இருக்கும்போது வேலைக்காரங்களும் போயிட்டு பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஏழை எளியவங்கிட்டையும் போயிட்டு, ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் வந்து உங்களை வந்து பணக்காரையா வந்து உங்களை எஜமானன் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களாம். இப்படியா வந்து சொல்லிட்டு வரும்போது எல்லாரும் வந்தாங்களாம். வந்துட்டு என்கிட்ட வந்து நிறைய சொத்து இருக்குது, எனக்கு பொருள் இருக்குது, பணம் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்களாம், அவங்கவுங்களுக்கு தேவையான பொருள், ஒரு சிலருக்கு பொருள் தேவைப்பட்டது, அதில் இருக்கிறது எல்லாமே பணம் தேவைப்பட்டது, பணம் எடுத்துகிட்டு போனாங்க. அது மாதிரி வந்து அவங்கவுங்களுக்கு தேவையானது எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். இப்படியா கூட்டமாக இருந்துச்சான். அப்படியே இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன பையன், ஏழை பையன், அவன் வந்து ஒரு குட்டி பையன், அவன் வந்துட்டு இருந்தானா. இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது, சரி நம்ம போய்ட்டு எப்படி கேட்குறது, சரி நம்ம வெயிட் பண்ணலாம், எங்கள் கூட்டம்லாம் வந்து அவங்க எல்லாரும் வாங்கிட்டு போட்டோம், லாஸ்ட்டாக நமக்கு தேவையானதை போய் நம்ம வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தானா. இப்படியா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம். எல்லாரும் கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் என்ன பண்ணான்னா, அந்த எஜமான் கிட்ட வந்துட்டு, அந்த பணக்காரர்கிட்ட வந்துட்டு அப்படியே வந்து அவரே மூஞ்சியே பார்த்துட்டு இருந்தானா. அவர் வந்து கேட்டாராம், என்னப்பா உனக்கு என்ன வேணும், உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருந்தாராம். எனக்கு அப்படியே பார்த்துட்டே இருந்தானா. மறுபடியும் அவர் என்ன பண்ணாரா, அந்த பணக்காரர் ஜோபியில் கையை விட்டு பணமோ அந்த தங்க காசுங்கள்லாம் எடுத்து ஒரு முன்னாடி ஒரு தட்டில் வச்சுட்டு, இந்தாப்பா உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோ, உனக்கு இல்லை உனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வந்து அவரையே அவர் மூஞ்சியே பார்த்துட்டு இருந்தானா. என்னப்பா நீ என்னையே பார்த்துட்டு இருக்கா, உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போ, நீ இதெல்லாம் வச்சுட்டு இருந்தால் நல்லா ஜாலியாக வாழலாம், உனக்கு தேவையானது எல்லாமே நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவன் சொன்னானா, இல்லை ஐயா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து நீங்கள் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து சொன்னானே. என்னது நான் வேணுமா, என்ன வச்சு என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு. இல்லைப்பா நான் வந்து எனக்குன்னு யாருமே கிடையாது, எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது, நான் ஒரு ஏழை பையன், எனக்கு நீங்கள் அப்பாவாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணானா அந்த பணக்காரர்கிட்ட கேட்டானா, எனக்கு அப்பாவாக இருக்கீங்களா, எனக்கு வந்து இப்போ தேவையானது வந்து நீங்கள் கொடுக்குற பணமோ நீங்கள் இதெல்லாம் வச்சுட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அது பாதுகாப்பாகவும் என்னால் அதை நான் எடுத்துகிட்டு போனாலுமே அது பாதுகாப்பாக அது எப்படி யூஸ் பண்ணணும், அது அது வந்து சேஃபாக நான் எப்படி வச்சுக்கணும்னு கூட எனக்கு தெரியாது, இதே நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா நான் வந்து சேஃப்டியாக இருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன், உங்களை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் இருக்கணும், என் கூடவே நீங்கள் இருக்கணும், அதுதான் நீங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து அந்த பணக்காருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சான். என்ன இது இந்த பையன் எப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா, நல்லா யோசிச்சுட்டு அப்புறம் ஒரு முடிவு பண்ணாராம். சரி நான் உன்னை தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தத்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த பையனை வந்து அவரே வளர்த்து ஆளாக்குனாராம்.
ஓகேவா குட்டீஸ்? இப்போ இதுலேருந்து நம்ம வந்து வசனத்துக்குள்ளே போயிடலாம். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த தலைப்பு குறித்து ஒரு வசனம் பார்க்கலாமா? எல்லோரும் என்னோடு கூட சேர்ந்து எல்லாம் வசனத்தை நல்லா கவனிங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மறுபடியும் சொல்லலாமா குட்டீஸ்? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த வசனத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது கூட பார்த்துருப்பீங்க. நம்ம பைபிளில் வந்து தாவீது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? தாவீது வந்து அவர் வந்து கர்த்தரையே தன் அடைக்கலமாக நினச்சிட்டு இருந்தார். அவர் தான் வந்து எல்லாமே, எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு கர்த்தர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே வந்து சார்ந்து இருந்தாராம். அப்படி தான் வந்து நம்ம இந்த ஸ்டோரியில் கூட பார்த்திங்கன்னா, அந்த குட்டி பையன், அந்த குட்டி ஏழை பையன் வந்து எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு நீங்கள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லாமே இருக்குது, அவர் இருந்தாவே போதும், அந்த பணம் ஐஸ்வர்யெல்லாம் தானாக வந்துடும் இல்லைங்களா? அதே போல் தான் வந்து தாவீது இப்படி தான் வந்து பைபிளில் வந்து தாவீதும் சொல்லப்பட்டிருக்கு. தாவீதும் வந்து கர்த்தரையே வந்து அண்டி கொண்டிருந்தானா. இப்படி தான் நம்மளும் என்ன பண்ணால், நம்மளும் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளும் என்ன பண்ணணும், அவரையே நம்ம வந்து நம்பி இருக்கும்போது, அவரையே நம்மளுக்கு அடைக்கலமாக அவர் இருந்தால் நம்மளுக்கு போதும், நம்மளுக்கு எல்லாமே நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவர் நம்மளுக்கு கொடுப்பார். அவரே நம்ம நம்பி இருக்கும்போது, அவரை நம்ம சார்ந்து இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ நான் இப்போ தானே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வசனம், அதுக்குள்ளே இந்த குட்டி பசங்க 2 பேருமே வந்து மெமரி பண்ணிட்டு வந்திருக்காங்களா? அவங்ககிட்ட கேட்கலாமா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே குட்டீஸ், இப்போ அந்த குட்டி பசங்க பார்த்தீங்களா எவ்வளோ அந்த குட்டி அந்த ஷார்ட் டைமில், இப்போ தான் நான் சொல்லி கொடுத்தேன், அந்த ஷார்ட் டைம்லேயே வந்து அவங்க ஞானமாக அதை வந்து மனப்பாடம் பண்ணி கரெக்டாக வந்து சொன்னாங்க இல்லைங்களா? அப்படி தான் வந்து அந்த சின்ன ஏழை பையன் கூட பார்த்திங்கன்னா ஞானமாக யோசிச்சு, எனக்கு பணம் இதெல்லாம் எதுவுமே வேணாம், நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானமாக சொன்னார். இதுதான் வந்து புத்திசாலியாக இருக்கணும். எந்த இடத்துலையும் சரி நம்மளுடைய புத்தியை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம ஞானமாக செயல்படலாம். கர்த்தர் நம்மளுக்கு வந்து அதுக்கான ஞானத்தை வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு. ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கத்தான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லா அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நடியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. அந்த நாளிலே கூட ராஜா ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தைக்கு முன்பாக ஆண்டவரே எங்களை ஒரு விசையாய் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எல்லா இடத்துல ஆண்டவரே நாங்கள் ஞானமாக இருக்க ஆண்டவரே அப்பா, இதோ கர்த்தரை ஆண்டவரே அப்பா, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் என்ற வார்த்தையின் பிரகாரம் தகப்பனே அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. அப்பா அம்முக்கு ஸ்தோத்திர ராஜா, நீர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தி கூர்மையும் கத்தரப்பா இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்து அதிகமாய் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவையானது ஒன்று அப்பா, அது நீரே கர்த்தாவே ஆண்டவர். உண்மையே நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் சார்ந்து இருக்கிறோம், உண்மையே நம்பி இருக்கிற ராஜா ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியா ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே இதோ சகலத்தையும் ஆண்டவரே திருப்பிக் கொள்வாய் என்று நாங்கள் வேதத்தில் அறிந்த வண்ணமாய் ஆண்டவரே இதோ ஆம் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பது அப்பா நாங்கள் அப்பா விசுவாசிக்கிறோம். கத்த நீங்கள் கிருபை செய்யுங்க, அப்படியே நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. ஜெபத்தை கேட்டீரே கொடான கொடி நன்றி. சகல துதி கன மகிமை புகழ் கீர்த்தி யாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகும்படியாக தாழ்த்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென்.